ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் மலர், இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். இன்னைக்கு மார்ச் 24, 2026 தி ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த 2 எடிட்டோரியல்ஸோட டீட்டெயில்டு பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். இதுவும் ஒரு ஷார்ட் பிரேக் டவுன் தான். இன்னும் டீட்டெயில்டான பிரேக் டவுன் வேணும்னா நம்ம எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. அங்க சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸ் பிரிச்சு வொகாபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன், சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் எல்லாம் இருக்கு. கூடவே கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், 5-பாயிண்ட் சம்மரி, டோன், அப்புறம் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸ்கோர் கிளவர் டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொகாபுலரிஸ் பிடிஎஃப் ஃப்ரீயா நம்ம டெலிகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அதுல இம்பார்ட்டன்ட் வொகாபுலரிஸ்க்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். சேனல்ல ஜாயின் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு சின்ன அட்வைஸ், புரியாத சென்டென்சஸ் வரும்போது வீடியோவை பாஸ் பண்ணி தெளிவா அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை கொஞ்சம் சத்தமா 2 தடவை வாசிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி பண்ணா ஜஸ்ட் 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கலி இம்ப்ரூவ் ஆகும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்குள்ள போலாமா? கிரிம் ஃபியூச்சர், இருள் சூழ்ந்த எதிர்காலம். ஆன் தி எக்கானமி, டிஸ்கம்ஃபிட்டிங் டேட்டா, பொருளாதாரம் குறித்த சங்கடமான தரவுகள். இந்த சென்டென்ஸ்ல கிரிம்னா ரொம்ப மோசமான அல்லது நம்பிக்கையற்றதுன்னு அர்த்தம். டிஸ்கம்ஃபிட்டிங்னா நமக்கு ஒரு சங்கடத்தையோ அல்லது கவலையையோ தரக்கூடியன்னு அர்த்தம். இந்தியாஸ் எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ், இந்தியாவின் பொருளாதார அடிப்படைகளுக்கு. நீட ரியலிஸ்டிக் ரீஅசஸ்மெண்ட், ஒரு யதார்த்தமான மறுமதிப்பீடு தேவைப்படுகிறது. ஃபண்டமெண்டல்ஸ்னா ஒரு விஷயத்தோட அடிப்படை கட்டமைப்புன்னு அர்த்தம். ரீஅசஸ்மெண்ட்னா திரும்ப ஒரு தடவை ஆராய்ந்து மதிப்பீடு செய்வது. தி எக்கானமி ஹாஸ் ரீசென்ட்லி பீன் ஈல்டிங், பொருளாதாரம் சமீபத்தில் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சம் டிஸ்கம்ஃபிட்டிங் டேட்டா, சில கவலை தரும் தரவுகளை. ஈவன் பிஃபோர் தி வார் இன் வெஸ்ட் ஏஷியா பிகேன், மேற்கு ஆசியாவில் போர் தொடங்குவதற்கு முன்பே. ஈல்டிங்னா இந்த இடத்துல தருகிறது அல்லது உருவாக்குகிறதுன்னு அர்த்தம். த மோஸ்ட் ரீசென்ட் ஆஃப் தீஸ், இவற்றில் மிகவும் சமீபத்தியது த February 2026 டேட்டா, February 2026 தரவுகளாகும். ஆன் தி இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ், 8 முக்கிய தொழில்துறை குறியீடு குறித்த. இந்த இடத்துல இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்றது நம்ம நாட்டோட 8 முக்கிய தொழில்களான கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், ஸ்டீல், சிமெண்ட், எலக்ட்ரிசிட்டி இவற்றை மதிப்பீடு செய்யும் குறியீடாகும். திஸ் ரிலீஸ் ஷோட் தட், இந்த வெளியீடு என்ன காட்டுகிறதென்றால் growth in the overall index, ஒட்டுமொத்த குறியீட்டில் வளர்ச்சி, had dropped to a 3-month low in February. February மாதத்தில் கடந்த 3 மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது. half the rate of what it saw in January. இது ஜனவரியில் இருந்த வளர்ச்சியில் பாதியாகும். This was not a case of a high base effect either. இது உயர் அடிப்படை விளைவாலும் நடக்கவில்லை. With growth in February 2025. February 2025இல் வளர்ச்சியானது having been just 3.4%, வெறும் 3.4%ஆகவே இருந்தது. இந்த இடத்துல ஹை பேஸ் இஃபெக்ட் அப்படின்னா போன வருஷம் ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப அதிகமா இருந்து இந்த வருஷம் அது நார்மலா இருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வளர்ச்சி குறைவா தெரியும். அதுதான் ஹை பேஸ் இஃபெக்ட். ஆனா இங்க அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. த செக்டர் வைஸ் டேட்டா, துறைவாரியான தரவுகள். ரிவீல் ஃபர்தர் இஷ்யூஸ், மேலும் பல பிரச்சினைகளை வெளிப்படுத்துகின்றன. த டொமெஸ்டிக் க்ரூட் ஆயில் இண்டஸ்ட்ரி, உள்நாட்டு கச்சா எண்ணெய் தொழில்துறை, ஹாஸ் பீன் கண்ட்ராக்டிங், சுருங்கி வருகிறது. ஃபார் 6 consecutive months, தொடர்ந்து 6 மாதங்களாக. கண்ட்ராக்டிங்னா வளர்ச்சி இல்லாம சுருங்கிக்கிட்டே போறதுன்னு அர்த்தம். கன்சிக்யூட்டிவ்னா தொடர்ந்துன்னு அர்த்தம். இன்ஃபேக்ட், உண்மையில் கூற வேண்டுமென்றால் த செக்டர் ஹாஸ் கண்ட்ராக்டட், இந்த துறை சுருங்கியுள்ளது. இன் 20 out of the last 24 months, கடந்த 24 மாதங்களில் 20 மாதங்களில். த நேச்சுரல் கேஸ் செக்டர் 2, இயற்கை எரிவாயு துறையும் கூட, ஹாஸ் கண்ட்ராக்டட், சுருங்கியுள்ளது. ஃபார் தி லாஸ்ட் 20 consecutive months, கடந்த 20 மாதங்களாக தொடர்ந்து. ஆஸ் கான்டெக்ஸ்ட், பின்னணி ஆதாரமாக, ஃப்ரம் தி மிடில் ஆஃப் லாஸ்ட் இயர், கடந்த ஆண்டின் மத்தியிலிருந்தே. இட் ஹேட் பீன் இன்க்ரீசிங்லி கிளியர் தட், இது மென்மேலும் தெளிவாகவே இருந்தது. தட் தேர் வுட் பி சம் சார்ட் ஆஃப் எஸ்கலேஷன், ஏதோ ஒரு வகையான மோதல் தீவிரமாகும் என்று. பிட்வீன் தி US அண்ட் ஈரான், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே. ஈவன் இஃப் தி எக்ஸாக்ட் நேச்சர் ஆஃப் தி வார் நவ், இப்போது நடக்கும் போரின் சரியான தன்மை could not have been predicted then, அப்போதே கணிக்க முடியாமல் போயிருந்தாலும் கூட. இந்த இடத்துல எஸ்கலேஷன் அப்படின்னா ஒரு பிரச்சனை அல்லது மோதல் மென்மேலும் பெரிதாவதுன்னு அர்த்தம். இட் இஸ் நோ சீக்ரெட் தட், இதில் ரகசியம் ஒன்றும் இல்லை.
இந்தியா இஸ் ஹைலி டிபெண்டன்ட் ஆன் எனர்ஜி இம்போர்ட்ஸ். இந்தியா ஆற்றல் இறக்குமதிக்காக பெரிதும் சார்ந்துள்ளது. எஸ்பெஷலி ஃப்ரம் தட் ரீஜன், குறிப்பாக அந்த பகுதியிலிருந்து. தட் வுட் ஹாவ் ஃபேஸ்ட் தி பிரண்ட், எது மிக பெரும் தாக்கத்தை சந்தித்திருக்குமோ, ஆஃப் எனி சச் எஸ்கலேஷன், இது போன்ற எந்த ஒரு போர் தீவிரத்திலும். இந்த இடத்துல ஃபேஸ்ட் தி பிரண்ட் அப்படின்னா ஒரு கெடு விளையும் செயலோட முக்கியமான அல்லது மோசமான தாக்கத்தை அனுபவிப்பது. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், உண்மையை சொல்வதென்றால் அ லார்ஜ் பார்ட் ஆஃப் தி கண்ட்ராக்ஷன், இந்த சுருக்கத்தில் ஒரு பெரும் பகுதி, இன் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், உள்நாட்டு உற்பத்தியில் நடந்ததற்கு, வாஸ் லைக்லி பிகாஸ், இதுதான் காரணமாக இருக்கலாம். இம்போர்ட்ஸ் வெர் கமிங் சீப், இறக்குமதி குறைவான விலையில் கிடைத்தது. Yet as tensions increased, இருந்தாலும் பதட்டங்கள் அதிகரித்தபோது, it might have been more prudent, இது இன்னும் புத்திசாலித்தனமாக இருந்திருக்கும், to have increased domestic oil and gas production, உள்நாட்டு எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியை அதிகரித்திருப்பது, over the last 8 months, கடந்த 8 மாதங்களில், so as to at least build reserves, குறைந்தபட்சம் இருப்புகளையாவது உருவாக்குவதற்காக, if not to also temporarily reduce import dependence, தற்காலிகமாக இறக்குமதி சார்பினை குறைப்பதற்கு இல்லை என்றாதும் கூட. இந்த இடத்துல ப்ரூடென்ட்னா ரொம்ப கவனமா எதிர்காலத்தை யோசிச்சு புத்திசாலித்தனமா முடிவெடுக்கிறது. ரிசர்வ்ஸ்னா பின்னால் தேவைக்காக சேர்த்து வைக்கப்படும் இருப்பு. பெர்மனென்ட்லி ரெடியூசிங் சச் டிபெண்டன்ஸ், இது போன்ற சார்பு தன்மையை நிரந்தரமாக குறைப்பது, வில் டேக் டைம், நேரம் எடுக்கும். பட் a temporary domestic production push, ஆனால் தற்காலிகமான உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி, as is belatedly underway, இப்போது தாமதமாக நடந்து கொண்டிருப்பதைப் போல, might have considerably alleviated, பெருமளவில் குறைத்திருக்கலாம், தி கரண்ட் சப்ளை கிரன்ச், தற்போதைய வளங்கள் தட்டுப்பாட்டை. இந்த இடத்துல அண்டர்வேனா நடந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அலிவியேட்டட்னா ஒரு பிரச்சனையோட தீவிரத்தை குறைக்கிறதுன்னு அர்த்தம். கிரன்ச்னா ஒரு முக்கியமான பொருளோட தட்டுப்பாடு, இங்க சப்ளை தட்டுப்பாடு. ஹைண்ட்சைட் இஸ் 2020, நடந்து முடிந்த ஒன்றை பின்னால் ஆராய்வது தெளிவான பார்வையை தரும். பட் தட் டஸ் நாட் எக்ஸ்கியூஸ் அ லேக் ஆஃப் ஃபோர்சைட், ஆனால் அதற்காக எதிர்காலத்தை கணிக்கும் திறன் இல்லாததை மன்னிக்க முடியாது. ஆர் அன் இன்னெபிலிட்டி டு லேர்ன், அல்லது கற்றுக்கொள்ள முடியாத நிலையை. ஹைண்ட்சைட் இஸ் 2020, இது ஒரு இடியம். ஏதாவது ஒன்று நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அது எப்படி நடந்திருக்கணும்னு நம்ம யோசிப்போம்ல, அதுக்கு பேரு தான் இது. ஃபோர்சைட்னா எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு முன்னாடியே கணிக்கும் திறன். த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா ஆஃப் 2016, 2016ஆம் ஆண்டின் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் ஷுட் ஹாவ் ட்ரிகர்ட் அ கன்சர்டட் பாலிசி, ஒரு ஒருங்கிணைந்த கொள்கையை தூண்டியிருக்க வேண்டும். டு செக்யூர் எல்பிஜி சப்ளைஸ் அண்ட் ரிசர்வ்ஸ், எல்பிஜி வழங்கல்கள் மற்றும் இருப்புகளை பாதுகாக்க. ட்ரிகர்ட்னா ஒரு செயலை தொடங்கி வைக்கிறதுன்னு அர்த்தம். கன்சர்டட்னா பல பேர் ஒன்னு சேர்ந்து ஒருங்கிணைந்து செய்யும் செயல். திஸ் புவர் கோர் செக்டர் பர்ஃபார்மன்ஸ், இந்த மோசமான முக்கிய தொழில்துறை செயல்பாடு, கம்ஸ் ஆன் டாப் ஆஃப் தி நியூ சீரீஸ் ஆஃப் ஜிடிபி டேட்டா, புதிய ஜிடிபி தரவுகளின் வரிசைக்கு மேலும் வந்துள்ளது. ஷோயிங் தட் தி இந்தியன் எக்கானமி, இது எந்த தரவுகள் என்றால் இந்திய பொருளாதாரம், இஸ் ஆக்சுவலி ஸ்மாலர் தேன் ப்ரீவியஸ்லி தாட், உண்மையிலே முன்பு நினைத்ததை விட சிறியது என்பதை காட்டுகிறது. ஃபர்தர் பிட்வீன் 2022-23 அண்ட் 2026-27, மேலும் 2023-2026 மற்றும் 2026-2027 ஆண்டு இடையில், தி கான்ட்ரிபியூஷன்ஸ் டு ஜிடிபிக்கு பங்காற்றும், ஆஃப் கீ என்ஜின்ஸ், முக்கிய இயக்கிகளான, சச் ஆஸ் பிரைவேட் கன்சம்ஷன், தனியார் நுகர்வு, கேபிட்டல் ஃபார்மேஷன், மூலதன உருவாக்கம், எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி போன்றவை அனைத்தும் வீழ்ந்துமிட்டன. இங்க பிரைவேட் கன்சம்ஷன்னா மக்கள் தனியார் முறையில பொருட்களை வாங்கி பயன்படுத்துவது. கேபிட்டல் ஃபார்மேஷன்னா புதுசா இன்வெஸ்ட் பண்ணி அசெட் உருவாக்குறது. த ஷேர் ஆஃப் சேஞ்ச் இன் ஸ்டாக்ஸ், இருப்புகளின் மாற்றம் என்பதின் பங்கு, ஹாஸ் நியர்லி டபுள்ட் ஹவெவர், இருப்பினும் கிட்டத்தட்ட இருமடங்காகியுள்ளது. மீனிங் தட் தேர் இஸ் ப்ரொடக்ஷன், இதன் அர்த்தம் என்னவென்றால் உற்பத்தி இருக்கிறது ஆனால் போதுமான விற்பனை இல்லை என்பதாகும். இங்க சேஞ்ச் இன் ஸ்டாக்ஸ் அப்படின்னா உற்பத்தி செஞ்ச பொருட்கள் விற்பனையாகாம ஸ்டாக்கா தேங்கியிருக்கிறது. சூன் தட் ப்ரொடக்ஷன் டூ வில் ரெடியூஸ், விரைவில் அந்த உற்பத்தியும் குறையும். டு ஃபால் இன் லைன் வித், எதற்கு ஏற்றப்போல் என்றால் தி சப்டியூட் டிமாண்ட், குறைந்து போன தேவைக்கு ஏற்றப்போல். சப்டியூட்னா மக்கள் கிட்ட தேவை குறைந்து மூளையில் முடங்கி கிடக்கிறதுன்னு அர்த்தம். ஆல் ஆஃப் திஸ் லீட்ஸ் இன் டு, இவை அனைத்தும் எதை கொண்டு போகிறது என்றால் தி இம்பேக்ட் ஆஃப் தி கரண்ட் கிரைசிஸ், தற்போதைய நெருக்கடியின் தாக்கத்திற்கு. வித் கமர்ஷியல் ஃபியூவல் சோர்சஸ் கர்டைல்ட், வர்த்தக எரிபொருள் ஆதாரங்கள் குறைக்கப்பட்டுள்ள நிலையில். ஆயில் பிரைசஸ் அட் மோர் தேன் $100 அ பேரல், எண்ணெய் விலைகள் ஒரு பேரலுக்கு $100 மேல் உள்ள நிலையில்.
அண்ட் குளோபல் எகனாமிக் அன்சர்டனிட்டி அட் அ ஹை மற்றும் உலகளாவிய பொருளாதார நிலையற்ற தன்மை உச்சத்தில். எகானமிஸ்ட்ஸ் அண்ட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் பொருளாதார நிபுணர்கள் மற்றும் மதிப்பீடு நிறுவனங்கள் ஆர் ஆல்ரெடி டவுன்கிரேடிங் ஏற்கனவே குறைத்து மதிப்பீடு செய்கின்றன. இந்தியாஸ் growth அவுட்லுக் இந்தியாவின் வளர்ச்சி பார்வையை டு about 6.5%, கிட்டத்தட்ட 6.5%. கர்டெயில்டுனா குறைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். டவுன்கிரேடிங்னா மதிப்பை குறைக்கிறதுன்னு அர்த்தம். பெர்ஹாப்ஸ் ஒருவேளை இந்தியாஸ் மச் வாண்டட் மேக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ரெசிலியன்ஸ் இந்தியாவின் பெரிதும் புகழப்பட்டதான பெரும் பொருளாதார அடிப்படைகள் மற்றும் மீள்திறனுக்கும் நீட் அ மோர் ரியலிஸ்டிக் அசஸ்மெண்ட் இன்னும் யதார்த்தமான மதிப்பீடு தேவைப்படுகிறது. மச் வாண்டட்னா ரொம்ப பெருமையா பேசப்பட்டதுன்னு அர்த்தம். மேக்ரோ எக்கனாமிக்னா ஒரு நாட்டின் மொத்த பொருளாதாரம். ரெசிலியன்ஸ்னா ஒரு கஷ்ட காலத்திலிருந்து மீண்டு வரும் திறன். Second editorial title: Battle of Bengal, வங்காள போர். On the West Bengal Assembly Election 2026. 2026 வெஸ்ட் பெங்கால் சட்டமன்ற தேர்தல் குறித்து. The Trinamool Congress is fighting off. Trinamool Congress எதிர்த்து போராடுகிறது. ஆன்டி இன்கம்பென்சி சென்டிமெண்ட் ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலையை. ஆன்டி இன்கம்பென்சி அப்படின்னா ஆட்சியில இருக்கிற கட்சிக்கு எதிராக மக்கள்கிட்ட இருக்கும் வெறுப்பு அல்லது எதிர்ப்பு மனநிலை. The West Bengal Assembly Election, வெஸ்ட் பெங்கால் சட்டமன்ற தேர்தல், to be held in 2 phases, 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. On April 23 and 29, ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் is shaping up as a 2-party race. இது 2 கட்சிகளுக்கு இடையான போட்டியாக உருவெடுத்துள்ளது. Between the incumbent All India Trinamool Congress, TMC, தற்போது ஆட்சியிலுள்ள All India Trinamool Congress கட்சிக்கும் and the பாரதிய ஜனதா பார்ட்டி மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையில். இன்கம்பென்ட்னா தற்போது ஆட்சியிலோ அல்லது பதவியிலோ இருக்கும் நபர் அல்லது கட்சி. The left and the Congress, இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் have been pushed to the margins, ஓரம் கட்டப்பட்டுள்ளன. in the intense combat, இந்த தீவிரமான போட்டியில். combatனா தீவிரமான சண்டை அல்லது போட்டி. The பாரதிய கோர்க்கா பிரஜாதந்திரிக் மோர்ச்சா is contesting. பாரதிய கோர்க்கா பிரஜாதந்திரிக் மோர்ச்சா போட்டியிடுகிறது. The 3 டார்ஜிலிங் ஹில் சீட்ஸ், 3 டார்ஜிலிங் மலைப்பகுதி இடங்களில் as an ally of the TMC, TMCயின் கூட்டணி கட்சியாக. allyனா ஒரு நோக்கத்துக்காக கூட்டு சேர்ந்துள்ள கட்சி. The TMC, which has been in power for 3 terms, 3 முறையாக ஆட்சியிலுள்ள TMC, has replaced 74 sitting members of the Legislative Assembly, 74 தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களை மாற்றியுள்ளது. To deflect anti-incumbency, ஆளும் கட்சி எதிர்ப்பு அலையை திருப்பிவிடுவதற்காக. And bring in fresh faces to the field, மற்றும் புதிய முகங்களை களத்தில் இறக்குவதற்காக. Deflectனா ஒரு விஷயத்தையோ அல்லது தாக்கத்தையோ திசை திருப்புவதுன்னு அர்த்தம். In 2021, 2021, the TMC won 215 seats. TMC 215 இடங்களில் வெற்றி பெற்றது. With a 48.02% vote share, 48.02% வாக்கு விகிதத்துடன். While the BJP secured 77 seats. அதே சமயம் BJP 77 இடங்களில் வெற்றி பெற்றது. With 38%, 38% வாக்குகளுடன். A sharp rise from, இது மிகப்பெரிய வளர்ச்சியாகும் எப்போதை விட என்றால், it bagged just 3 seats, அது வெறும் 3 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற போதை விட, and a 10.2% vote share in 2016, மற்றும் 2016 10.2% வாக்குகளை பெற்ற போதை விட. Chief Minister and TMC leader Mamata Banerjee, முதலமைச்சர் மற்றும் TMC தலைவரான மமதா பானர்ஜி is facing off against, எதிர்த்து போட்டியிடுகிறார். லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் சுவேந்து அதிகாரியை, எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்து அதிகாரியை, ஃப்ரம் த பிஜேபி, பிஜேபியை சேர்ந்த. இன் பவானிபூர், பவானிபூரில், வேர் ஷீ இஸ் த சிட்டிங் எம்எல்ஏ, அதுதான் அவர் தற்போது எம்எல்ஏவாக இருக்கும் தொகுதியாகும். ஃபேசிங் ஆஃப் எகென்ஸ்ட் நா நேரா எதிர்த்து நிற்கிறதுன்னு அர்த்தம். In 2021, 2021, she had lost to Mr. Adhikari. அவர் திரு அதிகாரியிடம் தோல்வியடைந்தார். In Nandigram, நந்திகிராமில் by a margin of 1956 votes,
1956 வாக்குகள் வித்தியாசத்தில். Even while the TMC won yet another term, TMC அப்போதும் இன்னொரு முறை ஆட்சியை பிடித்திருந்தாலும் கூட. The run-up to the election in 2026, 2026 தேர்தலுக்கு முந்தைய காலகட்டம் has been marred by controversies, சர்ச்சைகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. Around the special intensive revision of the voter list, வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த. ரன்-அப்னா ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டம். மாடுனா உன்னோட அழகையோ அல்லது தரத்தையோ கெடுக்கிற விதமா பாதிப்பு உருவாகிறதுன்னு அர்த்தம். கான்ட்ரோவர்சிஸ்னா சர்ச்சைகள். வெஸ்ட் பெங்கால்ஸ் ஃபைனல் எலக்டோரல் ரோல், வெஸ்ட் பெங்காலின் இறுதி வாக்காளர் பட்டியல், which was published on February 28, அது February 28 அன்று வெளியிடப்பட்டது. saw the electorate shrink, வாக்காளர்களின் எண்ணிக்கை சுருங்கியதை பார்த்தது. from 7.66 crore to 7.04 crore, 7.66 கோடியிலிருந்து 7.04 கோடியாக. with over 62 lakh names deleted, இதில் 62 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெயர்கள் நீக்கப்பட்டன. எலக்டோரல் ரோல்னா வாக்காளர் பட்டியல், எலக்ட்ரேட்னா வாக்காளர்கள்னு அர்த்தம். A further 6 lakh names, மேலும் 6 லட்சம் பெயர்கள் remain under adjudication, தீர்ப்புக்காக காத்திருக்கின்றன. Even as campaigning is underway, பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போதும் கூட. Creating unprecedented uncertainty, இது முன்போதெங்கும் இல்லாத நிலையற்ற தன்மையை உருவாக்குகிறது. அட்ஜுடிகேஷன்னா ஒரு பிரச்சனைய பத்தி ஆராய்ஞ்சு தீர்ப்பு சொல்ற சாட்டபூர்வமான முறைதான். அன்பிரசிடென்டட்னா இதுக்கு முன்னாடி எப்பவுமே நடக்காத ஒரு புதிய நிகழ்வு. த ஸ்டாண்ட் ஆஃப் ஓவர் SIR, இந்த SIR குறித்த மோதல் ஹேஸ் ஓவர்ஷேடோட் அதர் டிபேட்ஸ், மற்ற விவாதங்களை மறைத்துவிட்டது. ஸ்டாண்ட் ஆஃப்னா 2 தரப்புக்கும் இடையில இருக்கிற சமரசமாக முடியாத மோதல். ஓவர்ஷேடோட்னா இன்னொருத்தோட முக்கியத்துவத்தை குறைச்சு தன்னோட ஆதிக்கத்தை காட்டுறது. Having been in power for 3 terms, 3 முறையாக ஆட்சியில் இருந்ததனால், there is much that the TMC நிறைய விஷயங்களுக்கு should be held accountable for, பொறுப்பேற்க வேண்டும். But SIR turned out to be a gift. ஆனால் SIR ஒரு பரிசாக மாறிவிட்டது. For Miss Banerjee, திருமதி பானர்ஜிக்கு, which she has used to amplify, அதை அவர் பெரிதுபடுத்த பயன்படுத்தியுள்ளார். Her charges against the BJPக்கு எதிரான தனது குற்றச்சாட்டுகளை. That it is a party hostile to West Bengal, அது வெஸ்ட் பெங்காலுக்கு எதிரான ஒரு கட்சி என்றும், and its voters, மற்றும் அதன் வாக்காளர்களுக்கு எதிரானது என்றும். இங்க அக்கவுண்டபிள்மா செஞ்ச விஷயத்துக்கு பொறுப்பு ஏத்துக்கிறது. ஆம்ப்ளிஃபைனா ஒரு சத்தம் அல்லது விஷயத்தை பெருசாக்குறது. ஹாஸ்டைல்னா பகானுணர்ச்சியோட எதிராக செயல்படுவது. The BJP began 2026. BJP 2026 தொடங்கியது. With a reasonable case in its favor, அதற்கு சாதகமான ஒரு நியாயமான காரணத்துடன். The rape and murder of a trainee doctor, ஒரு பயிற்சி மருத்துவரின் பாலியல் வன்முறை மற்றும் கொலை in Kolkata in 2024. 2024 கொல்கத்தாவில் நடந்தது had shaken public confidence. இது மக்களின் நம்பிக்கையை அசைத்துவிட்டது. இந்த மமதா அரசின் மீதிருந்த. But the party's limitations, ஆனால் கட்சியின் வரம்புகள் மற்றும் மறுப்பு கூட, to negotiate the cultural and linguistic diversity of India, இந்தியாவின் பண்பாடு மற்றும் மொழி வாரியான பன்முகத்தன்மையை அணுகுவதில் are markedly visible in the state. இந்த மாநிலத்தில் தெரிவாகவே தெரிகிறது. And it is placing its hopes, மற்றும் அது தனது நம்பிக்கைகளை வைத்துள்ளது, on the trimmed voter list, குறைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலின் மீதும், and the maneuverability of the electoral process, மற்றும் தேர்தல் செயல்முறையினை கையாளும் திறன் மீதும். இங்க maneuverabilityனா ஒரு சிக்கலான சூழ்நிலையை லாபகமாக தனக்கு சாதகமாக திருப்பி கையாளும் திறன். Its state unit is a house divided, அதன் மாநில கட்சி பிளந்த ஒரு வீடாகும். While the TMC appears to have, அதே சமயம் TMC எப்படி தெரிகிறது என்றால், consolidated itself further, தன்னை மேலும் ஒருங்கிணைத்துக் கொண்டதாக. With Miss Banerjee and her nephew Abhishek, திருமதி பானர்ஜி மற்றும் அவரின் மருமகன் அபிஷேக் ஆகியோரால் firmly in command, உறுதியான கட்டுப்பாட்டின் மூலம். கன்சாலிடேட்டட்னா சிதறி கிடக்கிறத ஒன்னு சேர்த்து பலப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஹவுஸ் டிவைடட் இது ஒரு ஃப்ரேஸ், உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு கிடக்கிற ஒரு குழு.
The BJP's upward trajectory, பிஜேபியின் மேல் நோக்கி செல்லும் பாதை, may have hit the ceiling, அதன் உச்சத்தை தொட்டிருக்கலாம். Trajectoryனா ஒரு பொருள் போயிட்டு இருக்கிற பாதை. Hit the ceilingனா அதைவிட மேல போக முடியாத அளவுக்கு ஒரு உச்சக்கட்டத்தை அடைகிறது. The Congress is contesting, காங்கிரஸ் போட்டியிடுகிறது. Without any alliances, எந்த கூட்டணியும் இல்லாமல். The left is not a power contender, இடதுசாரி ஆட்சியை பிடிக்கும் போட்டியாளர் இல்லை. But its vote share, ஆனால் அதன் வாக்கு வீதம், in select seats, தேர்வு செய்யப்பட்ட இடங்களில், could influence margins, வெற்றி வித்தியாசத்தை பாதிக்கலாம். In a tight race, ஒரு கடுமையான போட்டியில். கண்டெண்டர்னா ஒரு பதவிக்கோ அல்லது போட்டியில் ஜெயிக்கவோ நிக்கிற ஒரு ஆள். In a long campaign period, ஒரு நீண்ட பிரச்சார காலத்தில், there may be some surprises in store, ஆச்சரியங்கள் காத்திருக்கலாம். In West Bengal, வெஸ்ட் பெங்காலில், as the BJP and the TMC booth, BJP மற்றும் TMC ஆகிய இரண்டும் fight a battle for survival, தங்களது இருப்புக்காக போராடும் நிலையில். டோன் எடிட்டோரியல் 2. இந்த எடிட்டோரியலோட டோன் அனலிட்டிக்கல் மற்றும் இன்ஃபர்மேட்டிவ். ஏன்னா இதுல வரிசையா நடந்துகிட்டே இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸை அனலைஸ் பண்றாங்க. பிளஸ் நிறைய டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்றாங்க, லைக் சீட்ஸ், வோட் ஷேர்ஸ் எல்லாம். அதே சமயம் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பயஸ்டாகவும் இல்ல. அப்பாடா, 2 எடிட்டோரியல்ஸும் முடிஞ்சது. நீங்க இதுவரை கேட்ட வொக்காப்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி நைட் 7 PM எடிட்டோரியல் வொக்காப் லீக் குவிஸ் நடக்குது. இதுதான் IPL ஃபார் எடிட்டோரியல் வொக்காபுலரி. மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும்.